அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேதர் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் இராமேதரன். வணக்கம் தரான அன்பரோடு நேரம் வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இராமேதரன், கடந்த சனிக்கிழமை நாங்கள் உங்களோடு உரையாடியிருந்தோம். எட்ரா, அதாவது ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்று, ஈழம் தமிழ்ஸ் ரைட்ஸ் அசம்பிளி என்று ஒரு புதிய சிவில் அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு, குடிசார் அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது திருவோணமலையில். அங்கே திருவோணமலையில் பிரகடனம் வெளியிட்ட விடயங்களை கூட நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு மிகவும் உற்சாகத்தோடு நிறைய விடயங்களை தந்திருந்தீர்கள். பலர் அதற்கு பெரும் மகிழ்ச்சியோடு, ஏனென்றால் 16-17 ஆண்டுகளாக இதுவரையில் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளாக ஒரு இஞ்சு கூட நகர முடியாமல் இருந்தது என்பதை அடிக்கடி வானொலி நேயர்கள் நேரலை நிகழ்ச்சியில் இணையும் பொழுது கூறுவார்கள். ஆனால் இந்த விடயத்தை கேட்டதும், அதிலும் குறிப்பாக அந்த கையாண்ட விதங்கள், உங்களுக்கு தெரியும், ஜீரோ டிராஃப்ட் என்று நீங்கள் அன்றைக்கு சுட்டி காட்டியிருந்தீர்கள். பூச்சிய வரைவு அது மக்களுக்காக திறந்து விடப்பட்டிருக்கின்றது, புத்திஜீவிகளுக்காக திறந்து விடப்பட்டிருக்கின்றது, அதை எப்படி மாற்றுவது என்ற அந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் மிகவும் உற்சாகத்தோடு எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வந்திருந்தீர்கள். இன்று நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக உரையாடுவதற்கு முன்னதாக 14ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 இந்த எட்ரா அமைப்பு உதயம் பெற்றிருக்கின்றது. அந்த விடயத்தை நீங்கள் தந்திருக்கின்ற நேரத்தில் தமிழர் தாயகத்தில் நிச்சயமாக இது தொடர்பாக பரவலாக பேசப்பட்டிருக்கும். மக்கள் இது தொடர்பாக கருத்துக்களை கேட்டிருப்பார்கள். யூடியூப் வழியாக நீங்கள் கொண்டு வந்த தகவல்களை கேட்டிருப்பார்கள். எவ்வாறு அங்கே பார்க்கப்படுகின்றது என்றதை முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா இராமேதர்? நிச்சயமான கூறியதை போன்ற அன்றைய தினம் ஒரு நீண்டகால ஒரு மாற்றங்கள், அதிருப்திகள் என்பவற்றுக்கு மத்தியிலே வெறுமனே நம்பிக்கை என்கின்ற சொல்லாடலோடு கடந்து செல்லாமல் ஒரு கனதியான ஒரு நிலைப்பாட்டோடு இதை பின்தொடரக்கூடிய நிலைமையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னால் அதில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள் மக்களிடையே கொஞ்சம், அதாவது இது தொடர்பான ஆர்வமுள்ள ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாடுகளோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்களிடையே இந்த விடயம் ஒரு முக்கிய ஒரு கவனத்தை பெற்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களிலும் இது தொடர்பான விடயங்களை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய அந்த வலையொலியிலே இப்போ எங்களுடைய அந்த உரையாடலாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர்களுடைய பதிவாக இருக்கட்டும், அந்த பதிவுகளுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த வரவேற்பும் அதுக்கான பின்னூட்டங்களும் அந்த விடயங்களையே வட்ட வெளிச்சமாக கொண்டு வருகின்றது. மக்களிடையே இது ஒரு நல்லொரு முயற்சி, அதாவது எடுத்த எடுப்பிலேயே இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதான் என்னை பொறுத்தவரை ஒரு சிறப்பான விடயமாக பார்க்கின்றேன். இல்லை என்று சொன்னால் இப்படியான விடயங்கள் வருகின்ற போது இது ஒரு புதிய ஒரு முயற்சி, பொறுத்திருந்து பார்ப்போம், இது எப்படி போகின்றது, என்ன செய்ய போகின்றது என்ற அடுக்கடுக்கான கேள்விகள், சந்தேக கண்ணோட்டங்கள் அதில் பிரதிபலிக்கும். குறிப்பாக நாங்களே அப்படியான நிலைப்பாட்டை தான் முன்வைப்போம். ஆனால் நாங்களே ஒரு ஆணித்தரமாக அந்த விடயத்தை, இதில் உள்ள சிறப்பு அம்சங்களை எடுத்துரைக்கின்ற போது அது மக்கள் மத்தியிலும் அப்படியான ஒரு நிலைப்பாடு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுகள் அந்த கருத்துகள், அதாவது ஒரு சம்பிரதாயபூர்வமாக ஒரு முயற்சியாக அல்லாமல் இந்த கடந்த கால தவறுகள், இல்லை எதிர்காலத்தில் இது எவ்வாறு தடைகள் இல்லாமல் முன்கொண்டு செல்லப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தீர்க்க தரிசனத்தோடு இதற்கான முன்னேற்பாடுகள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றமை வெகுவாக வரவேற்பை பெற்றிருக்கின்றது. அதுதான் அவர்கள் எடுத்தெடுப்பிலேயே இந்த எட்ராவோடு ஒரு நம்பிக்கையோடு எட்ராவை பின்தொடரக்கூடிய, இல்லை பின்பற்றக்கூடிய அளவுக்கு நிலைமையை அது கொண்டிருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். நன்றி இராமேதரன். இனி நாங்கள் விடயத்துக்கு வருவோம். எட்ரா அமைப்பினூடாக வெளிவந்த இந்த வரைவு தொடர்பாக, பூச்சிய வரைவில் இருக்கின்ற விடயங்கள் சிலவற்றை நாங்கள் ஒரு தெளிவுக்காக உடைத்து பார்க்கலாம் என்று நான் நம்புகிறேன். அதற்கான விளக்கத்தை நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு தருவீர்கள் என்று நம்புகிறேன். அது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், எட்ராவினுடைய திருவோணமலை பிரகடனத்தில் சர்வதேச மத்தியஸ்தத்துடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தை தொடர்பில் வலியுறுத்தப்படுவது தொடர்பாக அங்கே கூறப்பட்டிருக்கின்றது. இதை எவ்வாறு கையாளப்படும் என்று நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு ஒரு தெளிவு தருவீர்களா? நிச்சயமாக இந்த விடயம்தான் அதில் ஒரு முத்தாய்ப்பான விடயமாக, ஒரு விடயம் தெரிந்தவர்களினால், அரசியல் ஒரு ஆழமான ஒரு பார்வையோடு உள்ளவர்களாலும் பார்க்கப்படுகின்ற விடயமாக அது இருக்கின்றது என்றால் அதுதான் மிக முக்கியம். இதுவரை காலமும் இருந்த நிலைமையை விட இந்த எட்ரா அமைப்பினுடைய
அந்த முன்மொழிவு என்பது திருவோணமலை பிரகடனத்துக்கான அந்த முன்னோட்டமான அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் வந்து இதான். இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு அதில் தெளிவாக அந்த எட்ராவினுடைய கொள்கை நிலைப்பாடாக இருக்கட்டும், திருவோணமலை பிரகடனமாக இருக்கட்டும், அந்த 2 ஆவணங்களிலுமே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம், தமிழ் மக்களுக்கு வெளியக சுயநிர்ணயமே கோருவதற்கு உறுத்துடையவர்கள். உள்ளக சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே வந்து தமிழ் மக்களுக்கான விடயங்கள் எல்லாமே காணல் நீராக போய்விட்டது. அவ்வாறான ஒரு கையறு நிலைமையில் நின்று கொண்டுதான் வெளியக சுயநிர்ணயமே கோருகின்ற அளவுக்கு தமிழ் மக்களுடைய நிலைமை இருக்கின்றது என்று. ஆகவே தமிழ் மக்கள் ஒரு வெளியக சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் விதியை தீர்மானிக்க தகுதி உள்ளவர்கள் ஒரு தேசிய இனம் என்கின்ற விடயத்தை அங்கே ஆணித்தரமாக ஏற்ற திருவோணமலை உடன்படிக்கை என்ற பிரகடனம் என்பது எடுத்துரைக்கின்றது. ஆகவே அந்த திருவோணமலை பிரகடனத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு நகருகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற போது தமிழ் மக்கள் தங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்கிற நிலை அங்கே இலகுவாக கருத்தில் எடுக்கப்படக்கூடிய நிலைமை வரும். அவ்வாறு வருகின்ற போது சர்வதேச மத்தியஸ்தம் என்பது கட்டாயம். நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கூட இந்த சுவிஸ் அரசாங்கத்துடைய முயற்சியை கூட நாங்கள் அந்த கண்ணோட்டத்தெல்லாம் வரவேற்றிருந்தோம். நாங்கள் இப்போது ஒரு அரசியல் சமூகமாக இருக்கின்றோம். அரசியல் கூட எங்களுக்கானதாக இல்லை என்கின்ற ஒரு பலகீனமான நிலைமையிலே நிற்கின்றோம். இப்படிப்பட்ட நிலைமையிலே ஒரு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் மீண்டும் மீண்டும் நாங்கள் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே ஒரு சர்வதேச மத்தியஸ்தத்தோடு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாங்கள் இறுக பற்றி கொண்டு அதனூடாக எங்களுடைய விடயங்களை எவ்வாறு சாதிக்க முடியும் என்கின்ற நிலையை நோக்கி நகர்வதுதான் உண்மையிலே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே அந்த விடயம் இன்றியமையாத ஒன்று. சர்வதேச வகிபாகம் என்பது, மத்தியஸ்தம் என்பது தமிழ் மக்களுடைய ஒரு நியாயமான அரசியல் தீர்வு தொடர்பான முன்னெடுப்புகளிலே பிரித்து பார்த்து விட முடியாத மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆக அது இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. சர்வதேச மத்தியஸ்தம் என்பது இன்றியமையாத ஒன்று என்று மத்தியஸ்த வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதோடு இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் தமிழ் சமூகத்தோடு, தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம், தங்களுக்கான ஒரு தாயக நிலப்பரப்பை கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கான ஒரு வெளியக சுயநிர்ணய அடிப்படையில் தங்களுக்கான அரசியல் தலைவிதியை தீர்மானிக்க கூடிய உரித்தோடு இருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட எங்களுடைய தமிழ் தேசிய இனத்தோடு ஒரு சமூக ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு இலங்கை அரசாங்கம் முன்வர வேண்டும். அது சர்வதேச மத்தியஸ்தத்துடனான சமூக ஒப்பந்தத்துக்கு முன்வர வேண்டும். வெறுமனே இருதரப்பு சமூக ஒப்பந்தம் என்கின்ற நிலையை கடந்து ஒரு சர்வதேச மத்தியஸ்தத்தோடு அந்த சமூக ஒப்பந்தத்துக்கு வர வேண்டும். அந்த சமூக ஒப்பந்தம் என்பது தமிழ் மக்களை ஒரு சமதரப்பாக அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்குமான பேச்சுவார்த்தை காலங்களில் இருந்த ஒப்பீடு என்பது வேறு. அவர்கள் இராணுவ சமநிலையிலே தங்களை இலங்கை அரச படைகளுக்கு நிகரானவர்களாக நிலைநிறுத்தியதன் காரணமாக அவர்களுக்கு அந்த சம அந்தஸ்து கிடைத்தது. அந்த சமநிலையில் இருந்து கொண்டால் அந்த பேச்சுவார்த்தை இவர்கள் ஒரு தரப்பாகவும் அரசாங்கம் ஒரு தரப்பாகவும் தமிழ் மக்களுடைய விவகாரம் தொடர்பாக பேசுகின்ற நிலைமை உருவானது. இப்போது இலங்கை அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு என்கின்ற ஒரு நிலைப்பாட்டின் ஊடாக எல்லா விடயங்களையும் அணுகுவதாக மாறி மாறி வருகின்ற அரசாங்கம் இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றது. இப்படியான நிலைமையில தமிழ் மக்களை ஒரு சமதரப்பாக தமிழ் தரப்போடு ஒரு சமூக உடன்படிக்கைக்கு வருகின்ற பட்சத்தில் தான் அது காலாகாலத்துக்கு நிலைத்து நிற்கக்கூடியதான ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நகர முடியும் என்கின்ற ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த திருவோணமலை பிரகடனத்தில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு முத்தாய்ப்பான விடயமாக நான் பார்க்கின்றேன். அதே போன்று இன்று இங்கே இந்த விடயத்தை இதனுடைய அந்த விடய பரப்புக்குள்ளாக ஆழமாக பார்க்கின்றவர்கள் இந்த அடிப்படையில் தான் அவர்கள் இதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார்கள். இதுவரை இப்படியான ஒரு சொல்லாடல்களோ இப்படியான வலியுறுத்தல்களோ நான் இந்த 16 ஆண்டுகளில் இப்படியான எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பார்க்கவில்லை. இந்த 16 ஆண்டுகளில் பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த எந்த முயற்சியிலுமே தமிழ் சமூகத்துக்கும் சிங்கள ஆட்சியாளர்களுக்கும் இடையே ஒரு சமூக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை ஆணித்தரமாக வலியுறுத்திய முதலாவது சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக இவை அனைத்துமே கடந்த கால பட்டறிவை மட்டும் கொண்டதாக அல்லாமல்
எதிர்காலத்தில் எவ்வாறு தீர்மானகரம் மிக்கதாக நாங்கள் நடைபோட வேண்டும் என்கின்ற தெளிந்த நிலையினுடைய பிரதிபலிப்பாக நான் இதை பார்க்கின்றேன். இப்ப கடந்த கால வரலாறு எங்களது வழிகாட்டி என்கின்ற அடிப்படையிலே மேதகு அவர்கள் சொன்னதை போன்று நிச்சயமாக கடந்த கால பட்டறிவு தான் எங்களுக்கான மிக பிரதான மூலதனம். ஆனால் அந்த பட்டறிவு இருந்தாலும் அதை எவ்வாறு செயல்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகின்றோம் என்கின்ற ஒரு தீர்க்க தரிசனமான பார்வை இல்லாவிடில் அந்த அனுபவம் கூட ஒருவேளை எங்களுக்கு கை கொடுக்காமல் பலனளிக்காமல் போறதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த எட்ரா அதனுடைய திருவண்ணாமலை பிரகடனம் என்கின்ற இந்த விடயத்தை எல்லாம் பார்க்கின்ற போது கடந்த கால வரலாற்று பட்டறிவுகளையும் அதனுடைய போக்கிலேயே அப்படியே உள்வாங்கிக் கொண்டு இனிவரும் காலத்திலே இதனுடைய முன்னெடுப்பு என்பது எப்படி கொண்டு போனால் அது நிலையானதாக நிரந்தரமானதாக பாதுகாப்பானதாக இருக்கும் என்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையினுடைய பிரதிபலிப்பாகவும் இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. ஆகவே இது சாதாரணமாக நாங்கள் கடந்து செல்கின்ற விடயம் அல்ல. இந்த திருவோணமலை பிரகடனம் 2026 சொல்கின்ற விடயத்திலே மிக மிக முக்கியமான விடயமாக இந்த விடயத்தை நாங்கள் பார்ப்பது சால பொருத்தமான விடயம்தான். நன்றி ராமேந்திரன். சர்வதேச மத்தியஸ்தத்தினுடைய நிலைமையை தெளிவுபடுத்தியதற்காக நன்றி. இன்னும் ஒரு விடயம் குறிப்பாக இந்த வரைவில் இல்லாத ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது அரசியல் தீர்வு தொடர்பில் எதுவுமே முன்வைக்கப்படாத ஒரு நிலை இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக என்று சிலர் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இது தொடர்பில் நீங்கள் எவ்வாறு பார்த்தீர்கள்? ஒரு அவ்வாறான எதிர்பார்ப்போடு இந்த எட்ராவையோ இல்லை திருவோணமலை பிரகடனத்தையோ உற்று நோக்குவர்களுக்கு உண்மையிலே ஏமாற்றம்தான் இருக்கும். அது அவர்களுடைய பிழை அல்ல. கடந்த கால 16 ஆண்டு கால எங்களுடைய வழிநடத்தல் என்பது அவ்வாறு தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், சமஷ்டி என்ற ஒரு தரப்பினரும் கூட்டு சமஷ்டி என்ற ஒரு தரப்பினரும் இல்லை இணைப்பாட்சி தான் சரி என்ற ஒரு தரப்பினரும், ஒரு தரப்பினர் இல்லை முதலிலே 13 தான் என்கின்ற அளவிலே முதலுமாக முடிவுமாக 13 வலியுறுத்துபவர்களாகவும், அது ஒரு தீர்வு முயற்சி என்கின்ற ஒரு அளவிலே வருகின்ற போதாகட்டும், இல்லை அதற்கான முன்னெடுப்புகள் என்று வருகின்ற போதாகட்டும், அதிலே இவ்வாறான சொல்லாடல்கள்லாம் முதன்மை பெறுகின்றது. இப்ப நாங்கள் சற்று முன்னர் குறிப்பிட்டதை போன்று ஒரு ஆரோக்கியமான சாதகமான விடயங்கள் இதிலே கலந்துரையாட முன்வைப்புகள் வைப்பதற்கு பதிலாக இப்படியான ஒரு அடையாளபூர்வமான விடயங்கள்லாம் இதுவரை காலமும் அந்த முன்னெடுப்புகளிலே ஒரு முத்தாய்ப்பாக இல்லை ஒரு முதன்மையான விடயமாக கவனிக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால் சமஸ்டி அடிப்படையிலான தீர்வை வலியுறுத்தினார்கள், இல்லை இணைப்பாட்சியை வலியுறுத்தினார்கள் என்கின்ற அளவில் தான் கடந்த கால முன்னெடுப்புகள் என்பது முன்னெடுக்கப்பட்டு வந்ததன் காரணமாக மக்கள் மத்தியிலே எடுத்த உடனே அப்ப இவர்கள் என்னத்தை கேட்க போகின்றார்கள், இவ்வளவு எல்லாம் சொல்றாங்களோ அதை காண இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஆழமாக இதை படிக்க இது நன்றாகவே எல்லாருக்கும் விளங்கும். அதே நேரத்துல என்ன வடிவமான தீர்வு என்று தேடுறாக்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல ஆணித்தரமாக ஒரு விடயத்தை சொல்ல முடியும். இதுவரை காலம் 16 ஆண்டுகள்ல சமஷ்டி என்றும் கூட்டு சமஷ்டி என்றும் இல்லை ஐக்கிய ராஜ்யம் என்றும் இல்லை ஒருமித்த நாட்டுக்குள் என்றும் இல்லை ஒரு இணக்க அரசியல் என்றும் இல்லை நல்லிணக்க அரசியல் என்றும் என்னென்னோ பேர்ல எல்லாம் இவர்கள் என்னென்னோ நாடகம் எல்லாம் ஆடினார்கள். அதற்கான முடிவுரை என்ன? அந்த முயற்சிகளுக்கான அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் என்ன? அந்த முயற்சிகளுக்கான தற்போது இருக்கின்ற தொடர்ச்சி நிலை என்ன? இதற்கான பதிலை நாங்கள் தேடுகின்ற போது உண்மையாக இதற்கான பதில்களை, அந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடித்தான் ஆக வேண்டும். அந்த தேடி கிடைத்த பதில்களுடைய தொகுப்பாகவும் அந்த அனுபவத்தினுடைய திரட்சியாகவும் தான் இந்த திருவண்ணாமலை பிரகடனம் 2026 இந்த விடயம் உரியவாறு பிரதிபலிக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் அந்த சமூக ஒப்பந்தத்தை முதலில் வலியுறுத்துவது என்று பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல்வேறு தீர்வு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தரப்பால் அந்த விடயங்கள் ஒருதலைபட்சமாக கூட தமிழ் மக்களுக்கான தீர்வு இதுதான் என்று முன்வைக்கப்பட்டது. முதலாக 2015 2019 கிடைப்பட்ட காலகட்டங்களிலே நல்லாட்சி அரசாங்கம் ஒரு தீர்வு காண முயற்சி எடுத்தது. புதிய அரசியலமைப்பின் ஊடாக இந்த விடயங்களை எல்லாம் கொண்டு வருவோம், இதற்கான தீர்வுகளை கொண்டு வருவோம் என்று முதலில் ரணில் மைத்திரி அரசாங்கம் தான் ஒரு புதிய கதவை திறந்து விட்டது. அதாவது அந்த புதிய அரசியலமைப்பு என்கின்ற ஒரு கால இழுத்தடிப்புக்குள்ளாக தீர்வை
மலினப்படுத்துவதும், நாங்கள் தீர்வு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை. ராஜபக்சேக்களை போன்று தீர்வை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி தீர்வை கொடுக்கின்றோம். புதிய அரசியலமைப்புக்குள்ளாக அந்த விடயங்களை செய்கின்றோம் என்ற பெயரில் இருப்பவற்றையும் இல்லாமல் செய்துவிட்டு அதை கொண்டு வேண்டும் என்ற அளவிலே அவர்களுடைய அணுகுமுறை இருந்தது. 4.5 ஆண்டுகள் சம்பந்தன் சுமந்திரன் தரப்பு நிபந்தனையற்ற முறையிலே அந்த அரசியலமைப்பிலே தமிழ் மக்களுடைய விடயங்களை கொண்டு வருவோம், அந்த அரசியலமைப்புக்கு ஊடாக தமிழீழம் என்ற சொல்லை தவிர அனைத்தையுமே நாங்கள் அதுக்குள்ளாக கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து தமிழ் மக்களை மௌனிக்க செய்துவிட்டு ரணில் மைத்திரி பின்னாலே சம்பந்தன் சுமந்திரன் தரப்பினர் நிபந்தனையற்ற முறையிலே ஓடிக்கொண்டிருந்தார்கள். என்னத்தை கண்டார்கள்? 4.5 ஆண்டுகளிலே மைத்ரிபால சிறிசேன ஒரு நாள் இரவு அப்பத்தை சாப்பிட்டு அந்த அப்பத்தோட அப்பச்சட்டியோட அப்படியே மைந்தேண்ட கூடாரத்துக்குள்ள போய் அவர் கவுட்டோன்னு எல்லாமே நடுத்தருவில் நின்றுட்டுது. இது சாதாரணமாக இளைஞனுடைய அரசியல் விடயங்களை படிக்கிற அரிச்சுவடி படிக்கின்ற மாணவர்களாலேயே எளிதாக உணரக்கூடிய ஒன்று. அப்படி இருக்கும்போது சம்பந்தன் சுமந்திரன் போன்றவர்கள் எந்த நம்பிக்கையிலே பயணித்தார்கள்? இன்று வரை அதற்கான பொறுப்பு குரலை செய்தார்களா? ஆனால் ஒன்று மட்டும் சொன்னார்கள், ஏமாற்றி விட்டார்கள். சம்பந்தனும் சொன்னார், சுமந்திரனும் சொன்னார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று கூறினார்கள். ஆனால் ஏமாந்து போனோம் என்று சொல்ல அவர்களுக்கு வாய் மனங்கள் வரவில்லை அவர்களுக்கு. ஏன்னா உண்மையிலே ஏமாந்து போனார்கள். அவர்கள் ஏமாற்றவில்லை. இவர்களான் ஏமாந்தவர்கள். தெரிந்து கொண்டே ஏமாந்தவர்கள். இப்படி நடக்கும் என்று தெரிந்து கொண்டே இவர்கள் போய் ஏமாந்தவர்கள். ஆகவே இன்று வரை அதற்கான பொறுப்பு கூறலை இவர்கள் செய்யவில்லை. அதற்கு பின்னர் கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கம் வந்த போதும் தீர்வு காணும் முயற்சி எடுத்தார்கள். அப்போது ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களும் அந்த முயற்சியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கு பெற்றக்கூடாது என்று வலியுறுத்தினார்கள். அறகலைய போராட்டம் தொடங்குவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னர், நான் நினைக்கின்றேன் 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி மீதிகான பகுதியிலே கோத்தபாய ராஜபக்சவனுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தை முற்றுகையிட்டு அந்த நள்ளிரவிலே ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே ஒரு போராட்டம் நடத்தி, அதுதான் அந்த தொடக்கம், அறகலைய போராட்டத்தின் தொடக்கம். அவர்கள் கைது செய்யப்பட்ட போதுதான் அந்த நள்ளிரவு போராட்டம் பலப்பிரயோகத்தோடு அடக்கப்பட்ட போதுதான் கொழும்பு, பின்னர் தென் மாகாணம், பின்னர் நாடு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு அறகலைய போராட்டமாக வெடித்து ஒரு 3-4 மாதங்களிலே ஜனாதிபதியை நாட்டை விட்டு தப்பி ஓடுகின்ற அளவுக்கு நிலைமை வந்தது. அந்த மார்ச் 31க்கு முன்னர் மார்ச் 25ஆம் தேதி என்று நம்புகின்றேன், முதல் மார்ச் 15ஆம் தேதி திட்டமிடப்பட்டு பின்னர் ஒரு வாரம் தாமதிக்கப்பட்டு சஜித் பிரேமதாச தரப்பினருடைய ஒரு போராட்டத்தின் காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டு மார்ச் 25ஆம் தேதி சம்பந்தன் சுமந்திரன் தரப்பு கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கத்தோடு அரசியல் தீர்வு தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்போது இவர்களுக்கு சொல்லப்பட்டபடியும் புதிய அரசியலமைப்பு தொடர்பான வரைவு முழுமையாக தயாராகிவிட்டது. ஆனால் மூலப்பிரதி சிங்களத்திலே இருக்கின்றது. அது தமிழ் மொழிபெயர்ப்பு செய்யப்பட வேண்டும். மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு உங்களுக்கு வழங்கப்படும். ஆகவே நீங்கள் அதிலே உங்களுடைய ஆட்சேபனைகளை, உங்களுடைய திருத்தங்கள் ஏதாவது இருந்தால் தந்தால் நாங்கள் அதை வைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் என்பதாக அவர்கள் சொன்னதாக இவர்கள் தமிழ் மக்களுக்கு சொன்ன கதை இது. மூழ்கி கொள்கின்ற கப்பலிலே போய் இவர்கள் சாகசம் காட்டிவிட்டு வந்ததுதான் இந்த சந்தர்ப்பம். ஒட்டுமொத்தமாகவே கோத்தபாய ராஜபக்ச அவர் பதவியேற்ற காலத்திலிருந்து கலைக்கப்படுகின்ற வரை மிக இருமாப்போடு தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ளாத, இல்லை தமிழ் மக்களும் இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் அனுபவிக்கக்கூடிய சகல விடயங்களும் சமாதானமாக அனுபவிக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒருவர். தனக்கு வாக்களித்த 69 லட்சம் சிங்கள பௌத்த மக்களுக்காக மட்டுமே தான் ஜனாதிபதியாக செயல்படுவேன் என்பதை ஆணித்தரமாக பகிரங்கமாக கூறிய ஒருவர். அவரிடம் நிபந்தனையற்ற முறையில் சென்று நீங்கள் உங்களுடைய பேச்சுவார்த்தை அப்போது சர்வதேசத்துக்கான ஒரு செய்தியை சொல்வதற்கு அவர்களுக்கு தேவைப்பட்டது. தமிழ் தரப்போடு நாங்கள் பேசுகின்றோம் என்ற செய்தியை வைத்துக்கொண்டு அவர்கள் அப்போது கூட சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆகவே தமிழ் தரப்பு நிபந்தனையற்ற முறையில் இவர்களோடு சேர்ந்து அந்த விடயத்தை கையில் எடுக்கின்ற போது அது இலங்கை அரசாங்கத்தை, கோத்தா அரசாங்கத்தை புனி எடுக்கின்ற முயற்சியாக மாறும் என்பதை நாங்கள் அந்த சம நேரத்திலே வலியுறுத்தி இருந்தோம். அதுபோன்று பலரும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கோத்தபாய தரப்புக்கு சம்பந்தன் தரப்பினருடைய அந்த ஆறுதல் முயற்சி கை கொடுக்கவில்லை. அதற்குள்ளாகவே அறகலை போராட்டம் ஆரம்பமாக எதிர்பார்க்காத வகையிலே நாடு இவ்வாறான ஒரு நிலைமைக்கு சென்றது. ஆனால்
இன்று வரை அதிலே சம்பந்தன் அவர்கள் அகால மரணம் அடைந்து விட்டார். சுமந்திரன் அதுக்கான பொறுப்பு குரலை செய்ய முடியுமா? கேட்டா சொல்வார்கள், ரணில் மைத்திரியை ஏமாத்தி விட்டார்கள், கோத்தபாயை ஏமாத்தி விட்டார்கள், இப்போது அனுரவும் ஏமாத்தப் போகின்றார் என்று. அப்ப ஏமாந்து போவதுதான் தமிழர்களுடைய வரலாறா? அந்த ஏமாற்றத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக இது இருக்க வேண்டும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? இதை நாங்கள் சற்று முன்னர் குறிப்பிட்டதை போன்று தமிழ் மக்களுடன் ஒரு சமூக உடன்படிக்கைக்கு வராத ஒரு நிலைமையிலே நாங்கள் தீர்வை பற்றி கதைத்த என்ன பிரயோசனம்? அவர்கள் நாங்களும் ஒரு 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 உதாரணத்துக்கு நிச்சயமாக இந்த எட்ரா குழுவினரால் சமஸ்டி தொடர்பாகவோ, இல்லை ஒரு இணைப்பாட்சி தொடர்பாகவோ, இல்லை ஒரு பொருத்தமான ஒரு ஒரு அதிகார பகிர்வு தொடர்பாகவோ நிச்சயமாக ஒரு வரைபொன்றை தயாரித்து முன்வைத்திருக்க முடியும். முன்வைத்து அதற்கான பேச்சுவார்த்தைகளையே தொடரக்கூட முடியும். ஆனால் அதுக்கான உத்தரவாதம் என்ன? அனுர அரசாங்கத்தினுடைய நிலைத்தன்மைக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பது? 159 என்கின்ற மிருகத்தனமான பெரும்பான்மை என்பது யாருமே மறுப்பதற்கில்லை. ஆனால் இன்று ஒரு 100 புத்தபிக்குகள் வீதியில இறங்கினால் அந்த நொடி பொழுதே அனுர அரசாங்கத்துடைய ஆயுள் என்பது ஆட்டம் கண்டுவிடும். அதுதான் இலங்கையினுடைய புறநிலை. ஆகவே 159 பெரும்பான்மை இருக்கின்றது. இவர்கள் இன்னொரு 4 வருடங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து விடுவார்கள். அடுத்த 5 வருடம் இவர்கள் தான் என்று எந்த குருட்டு நம்பிக்கையில பயணிக்க முடியும்? அதைவிட அனுர அரசாங்கம் எங்களை முழுமையாக இந்த தீர்வை தரும் என்று என்ன உத்தரவாதம் இருக்கின்றது? அடிப்படையிலே தமிழ் மக்களை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே எப்படி நாங்கள் தீர்வை பற்றி பேச முடியும்? ஆகவே முதலிலே பேசப்பட வேண்டிய விட நீங்கள் எங்களை சம பங்காளராக ஏற்றுக்கொள்கின்றீர்களா? முதலிலே ஒரு சமூக உடன்பாடு. நீங்கள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளாக ஒரே இனம் என்றீர்கள், எல்லாம் ஒரே தரப்பு என்று சொல்கின்றீர்கள், சகோதரர்கள் என்றீர்கள். அப்ப அந்த வார்த்தை உண்மையாக இருந்தால் தமிழ் தரப்போடு ஒரு சமூக உடன்பாட்டுக்கு வாருங்கள். அந்த சமூக உடன்பாடு எட்டப்படுகின்ற நிலையிலே அடுத்த நிலை அதுக்கான ஒரு முன்னேற்றகரமான நிலைதான் அடுத்தது தீர்வு. முதலில் நாங்கள் இருந்து பேச வேண்டும். அவர்கள் அரியணையில இருக்கும்போது நாங்கள் கையை கட்டி கொண்டு நின்று கொண்டு அங்கே சமாதானம் பேச முடியாது, தீர்வை பற்றி பேச முடியாது. ஒரு சமநிலையிலே சர்வதேசத்துடைய மேற்பார்வையிலே இது மீளப்பெற முடியாத வகையிலே, இது எப்போதும் குழப்பி அடிக்கப்படாத வகையிலே சர்வதேசத்துடைய ஆணித்தரமான ஒரு வகிபாகத்தோடு இந்த விடயம் பேசப்பட வேண்டும். அப்போதுதான் இதை பேச முடியும் நாங்கள். அதே நேரத்திலே இந்த எட்ராவினுடைய அந்த திருமலை பிரகடனம் 2020 ஆழமாக படித்தால் எல்லோருக்குமே தெரியும். மிக தெளிவாக இந்த விடயங்கள் எல்லாம் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. இதிலே தீர்வு இல்லை என்று சொல்லி எதுவுமே நாங்கள் கூறிவிட முடியாது. இதுவரை காலமும் தமிழ் மக்கள் முக்கியமாக வட்டுக்கோட்டை பிரகடனமும் இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை இந்த விடயங்கள் அதில் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த விடயங்களிலே தமிழ் மக்களுக்கான தீர்வு பொதிந்திருக்கின்றது. ஆகவே அதை அந்த வரலாற்று பின்புலத்திலே அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற முன்மொழிவு இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை ஒரு பிரிவினைவாதமாகவோ இல்லை அதற்கு பின்னணியான தரப்பு ஒரு பிரிவினவாத தரப்பாகவோ கருதாமல் மிக தெளிவாக இதில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. குறிப்பாக இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்தின் இடையிலே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது. ஆகவே ஒரு சர்வதேச மத்தியசத்தோடு விடுதலை புலிகளை ஒரு சம பங்காளர்களாக தமிழ் மக்களுடைய தரப்பிலே ஒரு பிரதிநிதிகளாக அங்கீகரித்து கொண்டு அவர்களிடமிருந்து முன்வைக்கப்பட்ட அந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை அந்த புறநிலையில் விளங்கிக் கொள்ளப்பட வேண்டும். அது விடுதலை புலிகளால் முன்வைக்கப்பட்டது என்கின்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் அதை புறமுதுக்கி விட முடியாது. ஆனால் அவர்கள் எந்த நிலையிலே கொண்டு வந்த அந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை திட்டத்தை கொண்டு வந்து வைத்தார்கள்? அவர்கள் இராணுவ சமநிலையிலே தங்களை இலங்கை அரச படைகளுக்கு சமாந்தரமாக கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஆணை, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தமிழ் மக்கள் வழங்கிய அந்த ஆணையும் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது வெறுமனே ஒரு மாநாட்டு தீர்மானம் அல்ல. அந்த தீர்மானத்தை அடிப்படையாக வைத்து அடுத்த தேர்தலிலே தந்தை செல்வநாயகம் அவர்கள் அமோக வெற்றி பெற்றார். ஆகவே வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கான சர்வஜன வாக்கெடுப்பாகத்தான் அந்த தேர்தலிலே செல்வநாயகம் அவர்கள் போட்டியிட்டார். ஆகவே அங்கே பெரும்பான்மையான மக்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு வாக்களித்ததனூடாக ஜனநாயக ரீதியாக அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதே போன்று
விடுதலை புலிகள் இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை தொடர்பான விடயங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது அது ஜனநாயக ரீதியாகவும் தாயகம் தேசியம் தன்னாட்சி உரிமை தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்கின்ற விடயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுத்தான் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றது. ஆகவே ஜனநாயக ரீதியாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. விடுதலை புலிகள் இராணுவ சமநிலையிலே தங்களை இப்போது இந்த எட்ரா கேட்பதை போன்று முதல் சமூக உடன்பாட்டுக்கு வாருங்கள் என்கின்ற நிலை அன்று உருவாக்கப்பட்டது. அதற்கு பின்னர் இன்று அப்படியான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே அங்கே அவர்கள் சொல்கின்ற சம நேரத்திலே ஜனநாயக ரீதியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்குல 22 ஆசனங்களை பெற்று அதுல தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்ட விடயம் தாயகம் தேசியம் தன்னாட்சி உரிமை வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய மரபொழி தாயகம் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் தமிழீழ விடுதலை புலிகள். இந்த விடயத்துக்குத்தான் மக்கள் வாக்களித்தார்கள். அதற்காகத்தான் வரலாற்றிலே அன்றும் இன்றும் என்றும் இல்லாத வகையில வடக்கு கிழக்குல 22 அதிகூடிய ஆசனங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றியது. ஆக இதை அந்த எட்ரா சொல்கின்றது திருவண்ணாமலை பிரகடனம். அதை அந்த உள்ளது உள்ளபடி அதை ஏற்றுக்கொண்டு முன்னகர வேண்டும். அந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபைக்கு பின்னாலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அதுக்கு மக்கள் வழங்கிய ஆணையும் இருக்கின்றது. பட்டுக்கோட்டை பிரகடனத்துக்கு பின்னாலே அதுக்கு பின்னால் மக்கள் வழங்கிய ஆணை இருக்கின்றது. ஆகவே அது வெறுமனே ஒரு தரப்பினுடைய விடயமாக நீங்கள் புறந்தள்ளிவிட முடியாது. ஆகவே அந்த கால சூழலிலே ஜனநாயக ரீதியாக அதற்கு வழங்கப்பட்ட ஆணைகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு அந்த விடயங்கள் நோக்கப்பட வேண்டும். அதானப்பா தீர்வு. அதுதான் சொல்லிக்கிறாரு. முதல்ல நீங்கள் ஒரு சமூக உடன்பாட்டுக்கு வாங்கோ. அதுக்கு அப்ப வரைக்கும் நாங்கள் இந்த விஷயங்களை திரும்ப ஆணித்தனமா சொல்லுவோம். இது இப்படி இருக்குது. ஆக இதை நீங்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் இதை பேசுவோம். மற்ற இன்னொரு முக்கியமான விடயம் இன்று இந்த எட்ரா திருவண்ணாமலை பிரகடனம் வெளியிடப்படுது. இது நிச்சயமாக ஒரு மிக குறுகிய காலத்துக்குள்ள இது ஏகோபித்த உலகத் தமிழர்கள், நாங்கள் வடக்கு கிழக்கு தமிழர்கள் என்பதை விட புலம்பதிந்த தமிழர்களுடைய வகைப்பாகத்தோடையும் உலகத் தமிழர்களுடைய ஏகோபித்த ஒரு பிரகடனமாக இது முன்வைக்கப்படும். அப்படி முன்வைக்கப்பட இதற்கான காத்திரத்தன்மை அதிகரிக்கும். சர்வதேசம் இந்த விடயத்தை தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக கையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நிச்சயமாக அவதானிக்கப்படுது. ஆனால் அது 2026 நடக்குமா, 27 நடக்குமா, 28 நடக்குமான்றது உத்தரவாதம் இல்லை. அப்ப இன்றைய சூழ்நிலையில நின்று கொண்டு நாங்கள் இதானன்ற ஒன்றை நாங்கள் வரையறுக்கிறத விட்டுட்டு முதல் சமூக உடன்படிக்கைக்கு அரசாங்கம் ஒரு சர்வதேச மத்தியஸ்தத்தோடு வர வைக்கிறதுக்கான அழுத்தங்களை முதல் கொடுத்து கொண்டு அது 2027 28லயோ அந்த நிலை எட்டப்படைக்க அப்பேக தமிழ் மக்களுடைய நிலையில நாங்கள் எங்கடையாகளுடைய ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்ப இனப்படுகொலை என்றோம். அந்த இனப்படுகொலை என்று கேட்ட நாங்களே அதே வாயாலேயே போர்க்குற்றம் என்றும் இல்லை அது மனித உரிமை மீறல் என்றும் இன்றைக்கு நாங்கள் விலக்குறைப்பு செய்து கொண்டு வந்து இன்றைக்கு எங்க நிற்கிறோம். அப்ப நாங்கள் ஒரே நிலப்பாட்டுல இதை முன்னெடுக்கிற தரப்புகள் ஒரே நிலப்பாட்டுல நிக்கிறதும் இல்லை, நிற்கக்கூடிய புறச்சூழல்கள் அமைவதும் இல்லை. 2009 இறுதி பகுதியில தொடங்கின பயணம் இன்றைக்கு எங்க வந்து நிக்கிறோம்னு பாருங்க. அப்ப அத மாதிரி நாங்கள் இந்த தமிழ் மக்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற விடயங்கள்ல நேற்றொண்ட கதைச்சு இன்றை கொண்ட கதைச்சு நாளை கொண்ட கதை கேளாது. முதல்ல அதற்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கு அடுத்ததாக தீர்வு தொடர்பான விடயத்தை நாங்கள் கையில் எடுக்க இதுல சுட்டி காட்டப்பட்டிருக்கிற வட்டுக்கோட்டை தீர்மானம், இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான அந்த 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுகின்ற போது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லிட்ட விடயங்கள், இந்த விடயங்கள் எல்லாத்தையும் ஒரு கலவையாக வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் அங்கால தொடரேக்க தமிழ் மக்களுக்கு நீதியாக நேர்மையாக சரியாக கிடைக்க வேண்டிய ஒரு தீர்வை இந்த எட்ரா வலியுறுத்தி முன்கொண்டு சென்று தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் வெறுமனே மக்களை ஏமாற்றுவதற்காகவோ இல்லை திருப்திப்படுத்துவதற்காகவோ இல்லை நாங்கள் சமஷ்டியைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் 13 எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு ஓட்டம் என்று சொல்ற அளவிலேயோ அப்படி சில சொல்லாடல்களுக்குள்ளாக நாங்கள் தொங்கிக் கொண்டிருக்காமல் மிக ஆழமாக ஆணித்தரமாக அதனால தான் இந்த எட்ரா அப்படி நாங்கள் இவ்வளவு தூரம் கதைக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு காலம் எங்களோட உறவுகளுக்கே நிச்சயமாக ஆச்சரியமா இருக்கும் என்று நம்புகின்றேன். நாங்கள் கிட்டத்தட்ட 7வது ஆண்டிலே நாங்கள் இந்த உரையாடல்களை நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுவரை காலமும் இவ்வளவு ஒரு விரிவாக தரப்பினுடைய முன்னெடுப்புகளை நாங்கள் அலசி ஆராய்ந்தது கிடையாது.
அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெருமதியான விடயங்களாகவும் இருந்ததில்லை. ஒரு நிகழ்வுகளாக மட்டுமே அதனுடைய பின்னணிகளை நாங்கள் கடந்து சென்றிருக்கின்றோம். ஆனால் இது இவ்வளவு தூரம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அதுதான் அதனுடைய அடிப்படை. ஆகவே இதிலே தீர்வில்லை, சமஷ்டியை காணோம், 13ஐ காணோம், இவர்கள் 13 எங்கே வைத்திருக்கின்றார்கள், சமஷ்டி எங்கே வைத்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் நாங்கள் தேடிக்கொண்டிருக்காமல், இதிலே அடிப்படை இலங்கை அரசாங்கத்தோடு தமிழ் மக்களுக்கு சம அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும், சமூக உடன்படிக்கை சர்வதேச மத்தியஸ்தரோடு ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏற்படுத்தப்படும் போது அங்கே ஒரு நியாயமான தீர்வுக்கான வழிபிறக்கும் என்பதுதான் இந்த எட்ராவினுடைய நிலைப்பாடு. அது சரியானது என்பதை தான் நான் இந்த இடத்திலே மீளவும் ஆணித்தரமாக வலியுறுத்த விரும்புகின்றேன். நீங்கள் அரசியல் தீர்வு தொடர்பில் எதுவும் முன்வைக்கப்படவில்லை என்ற விடயத்தை நீங்கள் தெளிவாக இங்கே கூறிக்கொண்டிருக்கிற இடத்தில் மிகவும் சுருக்கமாக ஒரு தமிழர்கள் அரசியல் ரீதியாக பலமற்றுள்ள நிலையில் அதற்கு சாத்தியமாக இருக்கும் என்று நம்புகிறீர்களா? நிஜமாக இப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னும் ஒரு சாதகமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றால் எங்களோட உறவுகளுக்கு நினைவிற்கு நாங்கள் மிக தொடர்ச்சியாக எங்களோட உரையாடல்கள் ஒரு விடயத்தை சொல்லி வருகின்றோம். பிரித்தானியா, இந்தியா, நோர்வே இந்த 3 தரப்புகளுக்கும் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கின்றது. தமிழ் மக்கள் பிரித்தானியா காலனி ஆதிக்க முடிவிலே தமிழ் மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட இறமையை பெரும்பான்மையாக இருந்த சிங்கள மக்களிடம் தாரை வார்த்து கொடுத்து விட்டு தமிழ் மக்களை நடுத்தெருவில் விட்டு விட்டு சென்றவர்கள். ஆகவே அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அதை நோக்கி நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று நீண்ட காலமாகவே நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அந்த எந்தெந்த வழித்தடத்திலே பயணிக்கணுமோ அதையெல்லாம் விட்டு நாங்கள் காலத்தை வீணடிக்கின்ற வழிகளிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தோம். 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக அப்போது விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு பலம்பெற்ற அமைப்பாக இருந்த போதிலும் இந்தியாவுக்கு இலங்கைக்கு இடையில் தான் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஒப்பந்தம் என்பது தமிழ் மக்களுடைய தீர்வுக்கான ஒரு விடயத்தை முன்வைத்து தான் அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இப்போது பன்னாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்படுகின்ற ஒப்பந்தத்தை போன்று இந்திய இலங்கை ஒப்பந்தம் அமையவில்லை. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே பாதுகாப்பு சார்ந்தோ இல்லை தங்களுடைய புவிசார் நலன்கள் சார்ந்தோ இல்லை பிராந்திய பாதுகாப்பு சார்ந்தோ அந்த ஒப்பந்தம் அல்ல. தமிழ் மக்களுக்கான தீர்வை அடிப்படையாக கொண்ட ஒப்பந்தத்திலே தமிழ் மக்களை கேட்டு கேள்வி இல்லாமல் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்தியா தான் அந்த இடத்திலே ராஜீவ்காந்தி அவர்கள்லாம் ஜி.ஆர். ஜெயவர்தனோட ஒப்பந்தத்தை மேற்கொண்டார். ஆகவே அந்த இடத்துல இந்தியாவுக்கு அதைத்தான் மேதகு பிரபாகரன் அவர்களோட வலியுறுத்தி இருந்தார். இந்தியாவுக்கு அந்த வகிபாகம் இருக்கின்றதுக்கான கடப்பாடு இருக்கின்றது. எங்களுடைய மக்கள் சார்பாக ஒப்பந்தம் செய்தவர்கள் அவர்கள். அதை நாங்கள் வலியுறுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இன்று வரை நாங்கள் அந்த விடயங்களை செய்வதில்லை. நோர்வே அரசாங்கம் கடைசி வரை பேச்சுவார்த்தையில மத்தியஸ்தம் வைத்து அவர்கள்லாம் தானாக தேடி வந்தார். எரிக் சோல்ஹெய்ம் நடுவிலே அவர் காணாம போனார். இந்த ஹென்ரிக்சன் அப்படி பலர் சமாதான முன்னெடுப்புகளில் தலைமை வகித்தார்கள். அதுல நோர்வே தான் தலைமை வகித்தது சமாதான பேச்சுவார்த்தை. அந்த சமாதான பேச்சுவார்த்தை குழம்பிய போது அது கைவிடப்பட்ட போது அந்த சமாதான பேச்சுவார்த்தை காலப்பகுதியிலே ஒருதலை பட்சமாக தமிழ் மக்கள் மீது ஒரு இன அழிப்பு போர் முன்னெடுக்கப்பட்ட போதெல்லாம் நடுநிலையோடு இந்த நோர்வே உள்ளிட்ட சர்வதேச சமூகம் செயல்படவில்லை. அதுக்கடுத்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அவர்களுக்கு கூட்டு பொறுப்பு இருக்கின்றது. இன்று பான் கி மூன் அவர்கள் அப்போது ஐநா செயலாளராக இருந்து கொண்டு அறிக்கைகளை விட்டார். விடுதலை புலிகள் பணைய கைதிகளாக மக்களை பிடித்து வைத்திருக்காமல் மக்களை வெளியே விட வேண்டும், அதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது, மக்களை பாதுகாப்பதற்குரிய பொறிமுறைகள் இருக்கின்றது, போர் விலையத்திலிருந்து மக்களை விட வேண்டும் என்று. இன்று 16 ஆண்டுகள் கடந்து விட்டது. இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பது இதுவரை ஐக்கிய நாடுகள் சபையோ ஐநா மனித உரிமை பேரவையோ இன்று வரை காத்திரமான ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. இதே பான் கி மூன் அவர்கள் போரினுடைய இறுதிக்கால பகுதியிலே சொன்னார், மக்களை விடுங்கள், நாங்கள் பாதுகாப்போம் என்று. அந்த சொன்ன வாக்குறுதி அவர்கள் பின்பற்றவில்லை. அவர்கள் அதுக்கான இந்த பொறுப்புகளை மேற்கவில்லை என்று எட்ரா திருமலை உடன்படி பிரகடனத்தில் அந்த விடயங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கெல்லாம் இதிலே கூட்டு பொறுப்பு இருக்கின்றது. இது எல்லாம் இவர்கள் செய்தே ஆக வேண்டும். அது வெறுமனே இதில் சுட்டி காட்டுவதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு விளங்கக்கூடிய ராஜேந்திர மொழியிலும் அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதை அடுத்த கட்டத்துக்கு முன்கொண்டு செல்லக்கூடிய வேலை திட்டங்களும் அவர்களிடம் இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது வெறுமனே நாங்கள் எங்களை ஒரு பெரிய ஒரு தரப்பாக நாங்கள் உருவகப்படுத்தி கொண்டு செய்கின்ற விடயம் அல்ல. நிச்சயமாக என்றால் அவர்களுடைய மனச்சாட்சியை தட்டி அவர்கள் விட்ட இடத்திலிருந்து தொடர வேண்டிய கடப்பாடு அவர்களுக்கு இருக்கின்றது. மற்றது நாங்கள் ஒன்றும் தோற்று போன இனமோ தோல்வி அடைந்த நாங்கள் தோற்று போனவர்கள் தான். ஆனால் குதிரை விழுந்து விட்டது என்பதற்காக அவ்வாறே விழுந்து கிடந்தால் குதிரைக்கும் கழுதைக்கும் வித்தியாசமே இருக்காது. ஆனால் குதிரை
எப்போது இடறி விழுந்தாலும் அடுத்த நொடி பொழுது துள்ளி குதித்து கொண்டு முன்னிலும்பாக வேகமாக பாய்ந்தோடக்கூடிய தன்மை இருக்கின்றது. நாங்கள் வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு. நாங்கள் வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு. ஆனால் அதிலிருந்து எழுந்து ஓட முயற்சி செய்வதில் எந்தவித தவறும் இல்லை. ஆகவே நாங்கள் அவ்வாறான ஒரு நிலைக்கு எங்களை நாங்களே தரந்தாழ்த்தி கொள்ளவோ இல்லை தாழ்வு மனப்பான்மையில இருக்கக்கூடிய நிலைமையோ இல்லை. ஏனென்றால் சர்வதேசமாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், தீர்வு தொடர்பாக முயற்சி எடுக்கின்ற போது, பேசப்படுகின்ற போது ஒரு பக்கச்சார்பாக ஒரு தரப்பாக இந்த விடயங்களை கையில் எடுக்க முடியாது. அதற்கு சமாந்தரமாக தமிழ் தரப்பினுடைய வகிபாகம் என்பது தேவைப்படும். அப்படி வருகின்ற போது நாங்கள் ஆணித்தரமாக வலியுறுத்துகின்ற போது இந்தியாவிடம் இந்த விடயத்தையும், பிரித்தானியாவிடம், இதில் மேலதிகமாக அமெரிக்காவை கூட இந்த இடத்துல சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே ஏன்னா அமெரிக்காவுக்கு இருக்கின்ற கடப்பாடு என்ன, அமெரிக்காவுக்கு என்ன பங்கு இருக்கின்றது, அது அவர்களே நிராகரிக்க முடியாத அளவுக்கு அந்த ராஜேந்திர மொழியிலே அந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. ஆக அவர்களால் இதை புறமுதுக்க முடியாது. நாங்கள் வெறுமனே எங்களுடைய விடயத்தை பேசுவது என்பதை விட அவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலே அவர்களுக்கு எதை மறைக்கணும் என்று விரும்புகின்றார்களோ அந்த விடயங்களை கையில் எடுத்து அவர்களுக்கே ஞாபகப்படுத்தக்கூடிய விடயமாகத்தான் இது இருக்கு. ஆகவே இது முடியாது என்று அல்ல. நாங்கள் இதை சரியான முறையிலே இது எட்ரா இதிலே பின்னின்று உழைக்கக்கூடிய ஒரு கணிசமானவர்களுடைய விடயம் மட்டுமல்ல. இது ஒட்டுமொத்த உலகளாவிய உலகத் தமிழர்களுடைய குரலாக இந்த எட்ரா வெளிப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சர்வதேசம் இதற்கு செவிசாய்த்து இதில் சொல்லப்பட்டதை போன்று சர்வதேச மத்தியஸ்தத்தோடு ஒரு சமூக உடன்பாட்டுக்கு இலங்கை அரசாங்கத்தை கொண்டு வந்து அந்த இடத்திலிருந்து தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வு வேணும் என்கின்ற விடயத்தை நகர்த்த முடியும். அது மாத்திரமல்ல, அரசியல் தரப்பினருக்கும் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலே இறுதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், இதை வலுக்குறைப்பு செய்யவோ இல்லை இதை குழப்பி அடிப்பதற்கோ இல்லை இதற்கு முந்தி கொண்டு நாங்கள் முந்துகின்றோம் என்கின்ற தன்முனைப்பு ரீதியான செயல்பாடுகளின் ஊடாகவோ இது எந்த விதத்திலுமே இடையூறாக இல்லாமல் இதை முன்கொண்டு செல்வதற்கும் வலுப்படுத்துவதற்குமான ஒத்துழைப்புகளை செய்ய வேண்டியது அவர்களுடைய கடப்பாடு என்கிற விடயமும் அரசியல் தரப்பினருக்கு இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதற்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள், இது எந்த நிறம், மதம், மொழி எந்த அடையாளமும் இல்லை. தமிழ் மக்களுக்கு தேவையான இந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு 17வது ஆண்டு நிற்கதியாக இருக்கின்ற நிலைமையிலே தமிழ் மக்களுக்கு மிக சிறந்ததொரு ஆவணமாக, சிறந்த ஒரு நிலைப்பாடாக இது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இது சாத்தியமா இல்லையா, இதுல எங்கே தீர்வு, இது எங்கே 13, இதெல்லாம் மிக தெளிவாக, ஏன்னால் அந்த வார்த்தைகளுக்குள்ளாக வைத்துக் கொண்டுதான் இந்த விடயங்களை எல்லாமே நாங்கள் இதுவரை இழந்து கொண்டிருக்கின்றோம். மிக தெளிவாக அந்த 13 தொடர்பாக ஒரு இடத்துல சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படாத விடயங்கள் எல்லாம் அதுல ஒரு சொல்லாடலுக்குள்ளாக அதை நீங்க படிக்கின்ற போது அதுக்குள்ளே 13 தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது. 13 என்பது கொண்டு வரப்படுகின்ற போதே செயலிழந்து விட்டது, செத்து போய் விட்டது என்பது அதில் சொல்லப்படுகின்றது. அப்ப 13 பற்றி கதைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஒவ்வொரு விடயங்களும் அதுக்குள்ள அந்த அந்த நாடுகளுக்கு அந்த தரப்புகளுக்கு விளங்கக்கூடிய மொழியில அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு காலம் என்ன நடந்ததுன்னா நாங்கள் அந்த நாடுகளுக்கு சொல்லாம எங்கட சனத்துக்கு தான் சொன்னாங்க. அப்ப எங்கட சனத்துக்கு சொல்றதுக்கு தான் இந்த முன்னுக்கே 13வது திருத்த சட்டம், சமஷ்டி, கூட்டாட்சி, இணைப்பாட்சி இப்படியான விடயங்களை எல்லாம் நாங்கள் சொல்லி கொண்டிருந்ததெல்லாம் எங்கட சனத்துக்காண்டி, எங்கட சனத்துக்குள்ள சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ள அடிபட்டு பட்டிமன்றம் நடத்தி போட்டு அதுல வாக்குகளை மறுவடை செய்து போட்டு இல்ல வேறு ஏதாவது நன்மைகளை பெற்று விட்டு நாங்கள் நடத்துக்களை விட்டுட்டு அவையில் போய் கொண்டிருக்கணும். ஆனா எட்ரா அப்படி இல்லை. திருவோணமலை பிரகடனம் 2026 அப்படி இல்லை. இந்த அளவில் தமிழ் மக்கள் இப்போது கூட காலம் கட்டு விடவில்லை. இது உங்களுக்காகவே திறந்து விடப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய ஐயப்பாடுகள், உங்களுடைய தெளிவுபடுத்தல்களோடு தான் இது இறுதி செய்யப்பட இருக்கின்றது. இது முடிந்த முடிவல்ல. தனாஞானியன் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று இது ஜீரோ டிராஃப்ட், இது எடிட்டட் வேர்ஷனாக தான் திருத்தப்படக்கூடிய ஒரு நிலையில் தான் இது உங்கள் முன்னாலே திறந்து விடப்பட்டிருக்கின்றது. இப்படி ஒரு காலமும் வரலாற்றிலே நடந்தது இல்லை. 4 சுவற்றுக்குள்ளாக 4 தலைவர்கள் இல்லை, இவர்கள்லாம் புத்திஜீவிகள், இவர்கள்லாம் அரசியலமைப்பு விற்பனர்கள் என்று சொல்லி யாரோ ஒருவரிடம் தமிழ் மக்களுடைய தலைவிதி அடமானம் செய்து விட்டு அவர்கள் கிறுக்கி விட்டு கொண்டு வருகின்ற விடயத்தை தமிழ் மக்கள் மத்தியில ஒப்புவிக்கின்ற செயல்பாடுலாம் இதுவரை நடந்தது. இது நாங்கள் ஒவ்வொருவருமாக நாங்கள் எங்களுக்கான விடயத்தை நாங்கள் செதுக்க போகின்றோம். ஆகவே தமிழ் assembly.org என்கின்ற அந்த இணைய பக்கத்தின் ஊடாக சென்று இந்த விடயங்கள் அத்தனையுமே ஆங்கில மொழியிலும் தமிழ் மொழியிலும் இருக்கின்றது. நீங்கள் இதை படியுங்கள். உங்களுடைய பின்னூட்டங்களை,
உங்களுடைய இதுகளை அந்த இணையதளத்திலே பதிவு செய்யுங்கள். இது உங்களால் ஒவ்வொருவராலும் திருத்தப்பட்ட வரைவுதான். மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதற்கான அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வரலாற்று சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம். நாங்கள் இவ்வளவு காலம் மற்றவர்கள் மீது குறை சொல்லிக்கொண்டோம். இது எங்கள் ஒவ்வொருவரிடமும் அந்த குறையை சரி செய்வதற்கான வாய்ப்பு தரப்பட்டிருக்கின்றது. சுருக்கமாக நாங்கள் ஒரு விடயத்தை கூற முடியும். அந்த சொல்வார்கள், ஒரு ஓவியம் ஒன்று கண்காட்சியில வைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லோரிடமும் கருத்து கேட்கப்படுகின்றது, இதுல என்ன குறை இருக்கின்றது என்று. எல்லோருமே அது அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்று சொல்லுகின்றது. அந்த ஓவியத்தை வரைஞ்சவருக்கு சரியான கவலை. அதை பார்த்துட்டு கூட இருந்த ஒருவர் அவருக்கு சொல்றார், அந்த ஓவியத்துக்கு பக்கத்துல இன்னொரு வெள்ளத்தாளை வச்சுட்டு வர்ணங்களையும் தூரிகையும் அதுல வச்சு விட்டுட்டு, இந்த ஓவியத்துல ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை வரைந்து செயல்படுத்துமாறு ஒரு அறிவித்தலை வைத்து விட்டு பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்க்க சொல்லி எல்லாரும் ஆக அற்புதம் வந்துட்டு போட்டினோம். அதான் வெளியில இருந்து நாங்கள் விமர்சனம் சொல்ல 1000 விமர்சனத்தை சொல்லுவோம். அதுல எப்படி சரி செய்யற வழியை கேட்டா ஒருத்தர் சொல்ல தெரியாது. அப்பே எல்லாரும் அதை ஒன்று கடந்து போயினும், இல்லாட்டி நல்லதுன்னு சொல்லிட்டு போடுவினோம். அப்படி இல்லாமல் நாங்கள் ஒவ்வொருவரும் இது எங்களுக்கான தலைவிதி, நாளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய சந்ததிக்கான ஒரு முயற்சி. அது எற்றாதான் முதல் தடவையாக ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு ஈழத்தமிழ் குடிமகனிடமும், அது நிலத்திலும் புலத்திலும் இருந்தால் எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒவ்வொரு ஈழத்தமிழ் குடிமகனுடைய கைகளிலே எங்களுடைய இனத்தினுடைய எதிர்காலத்தை செதுக்குவதற்கான வாய்ப்பை முதல் முறையாக தந்திருக்கின்றார்கள். இந்த புரிதலோடு நீங்கள் tamil.assembly.org என்கின்ற தளத்திலே சென்று இதை படியுங்கள், உங்களுடைய பின்னூட்டத்தை வழங்குங்கள். நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து எந்தவித தவறும் ஏற்படாத வகையில் இது எங்களுடைய பொறுப்பு, நாங்கள் முன்கொண்டு செல்வோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எற்றாவாக மாறி நாங்கள் இதை கொண்டு செல்வது என்னால் இதுதான் நாங்கள் என்ன செய்ய போன்றோம் என்பது எங்களுடைய கையில் தரப்பட்டிருக்கின்றது. இதுவரை எற்றாவினுடைய முகம் யார் என்று யாருக்கும் தெரியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தனாஞானியனா உள்ளிட்ட எல்லோரும் தான் எற்றா. நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து எங்களுடைய இனத்துக்கான இதை கொண்டு செல்கின்ற போது இதை நாங்கள் எங்களை நாங்களே விமர்சிக்க முடியாது. ஆகவே நாங்கள் பங்குதாரராக மாறுவோம். பார்வையாளராக இருந்தது போதும் பங்குதாரராக மாறுவோம். எங்களுக்கான இனத்துக்கான விடுதலையை முன்கொண்டு செல்கின்ற அந்த அளப்பரிய பணியை இப்போதே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் அந்த பணியை தொடங்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து எட்ராவினுடைய திருகோணமலை பிரகடனத்தில் சர்வதேசத்தினுடைய மத்தியஸ்தம் தொடர்பான நிலைப்பாடுகளையும், இனி அரசியல் தீர்வு தொடர்பில் எந்த ஒரு விடயமும் அங்கே முன்வைக்கப்படாத விடயங்களை, அதனுடைய நோக்கம் என்ன என்ற விடயங்களையும், இனி தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் அரசியல் ரீதியாக பலமற்ற உள்ள நிலையில் இது சாத்தியமாகக்கூடிய ஒரு விடயமா என்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு கட்டமாக நீங்கள் தெளிவுபடுத்தியதற்காக அன்பர் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.